என்ன சாமான் இது? என்ன வழக்கம்? நிகழ்வுக்கு சொல்றாங்க செத்தல் வெங்காயம் மிளகு இஞ்சி மேலுக்கு பிளேன் பார் தான் போடும். நான் அவரை கண்ணாடியை ஃபிட் பண்ண சொல்லி விடுறேன். என்னடா ஏண்டால் மழை அடிச்சு என்ன படம் முடிஞ்சு மழை தண்ணி அதை போட்டு விட்றாயா? நீங்கள் போடுவோம். இனிமேல் வந்து எங்களோட வீட்டுகளோட வந்து எஸ்கேபி சேனல் வந்து ரன் ஆக போகுது. ஏன்டா வெளியில் போய் வீடியோ செய்கிறதுக்கு வந்து டைம் வராது. பெரும்பாலும் வீடு ஃபுல்லாக ஏதாவது கட்டுறது செஞ்சு விடுவோம். ஏன்டா பாராக்களுக்கு இந்த கூட்டுற துறைக்கிற வேலையில் இருக்கக்கூடாது. அடிச்சு போட்டு அந்த கல்லில் பதிச்சு வேண்டிய மேலே வராது. இப்படி வந்து இப்படி வரும். இப்படி வளைஞ்சு விடுது. அப்படி வளையாங்கன்னு பார்க்கல இருக்கு. இடையில குறுக்க ஏதாச்சும் பக்கர் போட்டு தான் நேரம் நிற்கிறது. அதான் அதை கீழே விடுவேன். 2 பேரை பிடிக்கக்கூடிய பிள்ளைய கீழே பிடிக்க முடியும். அது உங்களை பிடிக்கிறக்கே அறிஞ்சு நிற்கிறேன். அப்படியே செஞ்சு ஆடுக்கணும். அப்போ நீ சுவாத்துக்கே என்னைக்கு பியோ பியோ பிபி படத்துக்கு அங்கேயும் பழக்கலாம். நீங்கள் மீன் மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் மான் மேட்ச் சொல்கிறீங்களா? அதான் பிரச்சனை. அதை விட யாரும் பந்தா கொண்டா பாக்கிங்கள் தேவானுடா. அதான் டிசைன் நல்ல டிசைனர் பார்த்து நான் அந்த யாழ்ப்பாணம் வீடு அடிச்சுக்கல. அதில் ஒன்று பார்த்து பண்ணி அடிக்கலாம். ஏன்னா அதுக்கு தான் அந்த டிசைன் அடிக்கலாம். இதுக்குன்னு சொன்னால் நேர சும்மா பிளேன் பிளேன் பாக்ஸ் வார போட்டு விட்டாலே சரி. எல்லாத்தையும் சில்வர்கள் எடுக்கிறாண்டா என்ன கணக்கு என்ன? ஆமாம். அப்படின்னா பொதுவாக எல்லாத்துக்கும் இது சில்வரும் கண்ணாடியும் தான் கதைச்சது. கண்ணாடியும் சில்வரும் மிக்ஸ் பண்ணி இப்போ சில்வர் வந்து இடையில நடுவில் ஒரு கண்ணாடி வந்தோம். அது ஓகே இருக்குது. மேலுக்கு தனியாக இப்போ பார் தான் மேலுக்கு விடுங்க. அதுக்கு கீழே சில்வர் ஏதாச்சும் அது கொஞ்சம் இன்னும் கிட்ட பாரு. மேலுக்கு இப்போ பாக்ஸ் வரணுங்க இதோட மச்சா எல்லாரும் யோசனை. அப்போ இந்த ரெயிலிங்க நாங்கள் இந்த சில்வரில் முடிச்சு போட்டு இந்த பாக்ஸ் வாரில் போட்டு பின்னுக்கு பாக்ஸ் வார் அடித்தா எங்களுக்கு சில குறைவு தான். மேலுக்கு பிளேன் பார் தான் போடும். நான் இந்த இப்போ இதுண்ட அந்த மிச்சர் ரெயிலிங்க அந்த இதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே முடிச்சு போட்டு அப்படி நெஞ்சால பாக்ஸ் வார் இது வேறு கனெக்ஷன் தானே. என்ன போகிற பாக்ஸ் வாரில் அடிச்சு விட்றாங்க. இது ஏற்கனவே இது வந்து ஒரு டிசைனாக போட்டோடையோ அதுக்குள்ளே பிளேன் பார் ஒரு 3 பார் போடுறான்னு தான் யோசிச்சேன். இல்லாட்டி இதுக்குள்ளே என்னது டிசைனை போடுறேன். ரெண்டா அடி குறுக்க காட்டுங்க. ஆமாம் படம் இது கம்மியான பட்டது இல்லை வட்டி போட்டீங்களே செல்லகுடி. செல்லகுடி பொட்டை வண்டி வந்து ஜாயின் பண்ண இந்த சன்செட் ஜாயின் பண்ணி அடிச்ச ஒரு கம்பி முக்கியம். அதான் நான் உடைக்கு மட்டும் இது முக்கியமான இடம். என்ன செய்யணும்டா நீங்கள் ஹொங்குரி போடக்குள்ள குறுக்க அந்த சும்மா சிலத்தில் கம்பியில் வச்சு சொன்ன மாதிரிக்கு இப்போ இங்கே சுட்டு இங்கே தட்டி போட்டு ஒரு கம்பியை வச்சு போட்டுருவோம். ஏன்னா அது பட்டின மாதிரியே இருக்கா அதெல்லாம் சொட்டு இங்கே தள்ளி போட்டு சின்ன கம்பியை வச்சு போட்டு அடைச்சி விட்டா ஓகே ஆகும். அந்த பிடிப்புக்கே இங்கே சுட்டு தட்டி போட்டு இங்கே தட்டி போட்டு கம்பி உண்டு அந்த 2 கம்பியிலையும் பிடிக்க விட்டு போட்டு கொங்குரியில் போட்டுவிடுவோம். ஏன்னா இப்போ இது மட்டத்தில் வெட்டுறேன் அப்படி தான். கலிபாக்ஸ் ஸ்கூலுக்கு கிடக்கணும் அது பிறகு தான் தேவைப்படுங்க. மெயின் அடுத்து அங்கே இப்போ கிடைக்கணும். எதப்போ மேலே பக்கம் பைப்பை போட்டு பார்த்து வெட்டுங்கோ. நான் வாரேன் அப்படின்னு எதுன்ற பார்த்து வெட்டு வேண்டாம். கம்பி எடுத்து அந்த முக்கியமான கம்பி எதுவும் இல்லை.
ஆளுங்க வருவாரா இப்போ செலவுடி பழக்கட்டிய ஒரு பாட்டு படிக்க தெரியலீங்களா வீடியோ ரெண்டை ஒரு ஆக்கள் வீடியோ அவள் பறந்து போனாலே என்ன சொல்லுது வேற வீடியோ உங்களை எடுத்து அதை போட்டு விட்றாயா நீங்கள் சொல்ல போடுவான் என்ன முடியுதோ வேலை முடிஞ்சேண்ணே எல்லாம் பேக்காடு தான் நாளாக இப்படி உங்களை போட்டு 5 ரூபாத்து கதையை பார்த்தீங்களே 5 பேர் வந்ததுல ஏண்டா பரவாயில்ல என்ன எம்மி பாட்டா ஓட்டு எதையா செலவுடி அடிதான் மதிய ஆணி இந்த கவர்னர் பார் அடிச்சுறாங்க அவங்கள்ட்டப்பா அந்த போட்டில் எல்லாம் அடிச்சுக்கானடா ஏன்னு அவன் தொதை கூட பிள்ளைடா அப்போ கட்டாவு ஒவ்வொரு வேலாடுறேன்னு அந்த காய்க்கு உதுக்கு கண்ணாடி வெளிப்பக்கத்தில் அடிக்கலாம் தான்டா நீங்கள் அடித்தாலும் ரெண்டைக்கு 4 மணியோட முடிக்க போறியான்னு ஒரு நியூஸ் வந்துச்சுமே சரி ஆகலை வெங்கிய ஒரு வேலையை உண்டு ஏன்னா என்னடா மழையா சரி அதில் கொஞ்சம் மேக்கட்டு பண்ணிடுவோம் இல்லையா நான் அவரை கண்ணாடியை ஃபிட் பண்ண சொல்லிவிடுறேன் என்னடா ஏண்டால் மழை அடிச்சு என்ன பண்ண முடிஞ்சு ஏன்னா மழை தண்ணி ஏன்னா போட்டே அவரு ஆளுக்கு அடித்தா அடுக்கல உந்த துண்டு ஃபுல்லாக கண்ணாடி வைக்க சொல்லும் மழை அதான் நான் ஆளை பிடிக்கிற சோமன்றேன் ஆள்கிட்டையே கொடுத்தது இப்போ ஒரு பாப்பம் இருக்கும் எங்களோட அப்பாண்ட டொய்லெட்டையும் காட்டி போட்டு முடிச்சுடுவோம் குட்டி டொய்லெட்டு மால் போட்டாச்சு போல நீங்கள் என்ன மாதிரி எடுப்போம் ஓ இங்கே மட்டும் எடுக்க தான் தொங்க இங்கே மட்டும் எடுத்தால் தான் நிறைய இல்லையோ இதில் எந்த அந்த ஃபிட்டின் வரும் இந்த தொங்கலோட வரும் இல்லை ஒரு 2 வாகனம் விடக்கூடிய மாதிரிக்கு 2 நிற்கும் ஆள் 10 ரூபா இல்லை அடிச்சுக்கு விட்டு எந்த ஜீவன் இவரில் ஃபிட் பண்ணி எடுத்து அப்புறம் அவங்க இந்த பெயிண்ட் அடிக்கிறவங்களே என்னவாங்க நல்ல ஒரு பெயிண்டராக இருந்தால் கூட்டி நான் செய்யலாம் அப்படியே அவங்க பெயிண்ட் அடிக்கல சப்போர்ட்டிங் குட்டி என்ன கைக்கு வச்சோன்னா நீங்கள் கதைக்கிற கதையில் இருந்தால் பெயிண்ட் அடிச்சு முடிஞ்சோம் என்ன வட்டமாவோ இல்லாட்டி சதுரமாவோ அங்கேருந்து பார்க்க எப்படி அங்கேருந்து பார்க்க இதுலேருந்து எடுக்கிறேன்னு சொன்னால் ஒரு ஸ்லோப்பாக தான் எடுக்கணும் நீங்கள் இப்படி அங்கேருந்து இப்படி ஒரு ஸ்லோப்பாக எடுத்தால் தான்
இந்த அடுவை ஓ ஒரு எஸ் மாதிரி நிமிஷம் எஸ் மாதிரி வரும் எப்படி எப்படி சொல்கிறீங்களா அப்படி அப்படி ஆக இல்லை மேலே வராது இப்படி இப்படி வந்து இப்படி வரும் அண்டா இடைக்கிலேயே வளைக்க போகிறீங்களா இவரத்தை வந்து வளைஞ்சு விடும் இப்படி இந்த இவரத்தை வந்து இப்படி வளைஞ்சு விடு இப்படி அப்படி வளையாங்கன்னு பார்க்கல இருக்கு நான் பார்த்தேன் என்றால் அப்படியே கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இந்த துண்டுக்கு இவ்வளத்துக்கு அங்கேயும் வளைக்கலாம் நீங்கள் மீன் மாதிரி சொல்கிறீங்க நீங்கள் மான் மேட்ச் சொல்கிறீங்களா அதான் பிரச்சனை இப்போ என்னென்னா இப்போ கொஞ்சம் இந்த ரெண்டு கேத்த இடம் பெறும் இப்போ அகலப்பாடு காணாதானே அகலப்பாடு செய்வராது சரி இதெல்லாம் தான் அங்கே நீளம் அங்கே மட்டும் போடுவோம் அங்கே மட்டும் டாய்லெட் பிட்டுக்கு போகக்கூடாது ஆனால் ஃபிட்டே போனாலும் பிரச்சனை இல்லைடா என்றால் இப்போ அது கீழே கிடக்கிற சாமான் தானே சரி வெயிட்டுகள் ஆ பிட்டை படுத்த வருது பிட்டு நின்றுலாம் பிட்டு வருமா நீங்கள் அது டபுள் அல்லோ இந்த அதில் இருந்தா உலகத்துக்குள்ளே வருமா நீ உலகத்துக்குள்ளே வரும் வீட்டுக்கு மேலே நீங்கள் போட்டாலும் பிட்டுக்கு மேலால் வரும் தானே எங்களுக்கு மட்டும் போயிடும் ஏன் சொல்லுங்க இந்த பிட்டு இந்த பேப்பரை ஒட்டிஞ்சால ஓட்டுவோம் கூறா தானே இல்லை நாங்கள் என்னடா டாய்லெட் பிட்டு வெயிட் பிரச்சனை இல்லையோ வாகனம் நிற்கிற சொல்கிறது வானம் சரியாக பிட்டுன்ற ஒரு பிட்டில் ஒரு சில்லு ஏற்றி அடிக்கிறாங்க அதை விட்டு நாங்கள் இப்போ எங்களுக்கு தெரியுது அங்கே விட்டுருக்கேன் அந்த அளவுக்கு ஹில்லு இப்போ மற்ற பாருங்க உங்களுக்கு நீங்கள் பொக்ஸ் வார் அடிக்கிறேன்டால் நீங்கள் என்ன கிடங்கடி கொங்கரி போடுவோமா பிளம்பிங் பைப் இந்த இடத்த விட்டு எங்களுக்கு இதில் தான் ரொம்ப கணக்கே இல்லை இதில் வரும் அந்த இடம் பார்த்து போடலாம் அதை போட்டுட்டு 3 பேர் அங்காளையும் பொக்ஸ் உயர்த்துவோம் சேரில் படிக்காம இது சேரில் அடித்தா அடிச்சா உயரமாக தேவையில்லை தானே இல்லை எங்களுக்கு அந்த ஃப்ளைட்டு ஸ்லெப்புக்குள்ள எடுத்தா சரி அந்த ஸ்லெப்புக்குள்ள எடுத்தா சரி வீமுக்கு வந்தாலும் ஓகே நீ அதில் இருந்து அதில் எங்கே விட்டு விடும் அதில் இருந்து வரும் பிரச்சனை ஏன்னா வெயிட் இல்லை தானே மேலே போடுறது அது எனக்கு அங்கே தேவையில்லை இங்கே மட்டும் அங்கே போட்டு அப்படின்னா நான் சிவரில் ஒரு பாக்ஸ் வர ஃபிட் பண்ண போறீங்களா இதுன்ற ஒவ்வொன்றையும் அதிலே ஃபிட் பண்ண போறீங்களா சிவரில் இதில் இடைஞ்சல் இருக்காது 2 பேர் ஹயாஸ் ஃபிட்டின்ற நீளம் பேட் எதுக்கான வருது தெரியாது அதான் நான் தான் நீங்கள் நிற்கிறது கொஞ்சம் இஞ்சால வரும் நீங்கள் உங்களோட காலடி மண்டலத்தில் வருமாண்டா 2 வாரம் கூட காணும் காணுந்தேன் இதையும் நாங்கள் வெட்டுக்கும் தள்ளி வருந்தாங்க எங்களுக்கு ஒன்றா இருந்தாலும் எப்பயும் கூட தான் யோசிக்கணும் நாங்கள் வெட்டுக்கு மேலே யாரும் வந்தா கொண்டா வாங்கிட்டு அடிச்சுடலாம் பிட்டையும் சேர்த்து அடிச்சுடலாம் அடிச்சிடும் இல்லை இஞ்ச பிறகு அடிச்சுடலாம் ஏதும் பாதுகாப்பா இருக்கு பைக்குகள் எல்லாம் விடலாம் பைக்குகள் அது எல்லாம் அதை விட யாரும் வந்தா கொண்டா பாக்கிங்கள் தேவானிடா அது அதான் ஆட்டோ பைக்குகள் அது அந்த தொங்கல் வீட்டு நுனியில இருந்து மட்டும் அதோட பிட்டில எல்லாம் அது பிரச்சனை இல்லை எப்படி பார்த்தாலும் தெரிய போகுது பின்னுக்கு முன்னுக்கோ புள்ள அடிச்சு விடலாம் மற்ற பிட்டு நிரம்பினா வந்து வண்டி விட்டு அள்ளலாம் அதான் எங்க தியாலம் அப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் அதுக்கு இந்த பாதை விட்டு தான் வேணும் அப்போ நாங்கள் வீட்டு நிலத்துக்கு ஃபுல்லாக அடிச்சுடுவோம் அப்போ அது ஃபுல்லாக இஞ்சால் ஏரியா ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணி வீடு ஃபுல்லாக ஏதாவது கட்டுறது செஞ்சு விடுவோம் சும்மா ஏன்டா பாராக்களுக்கு இந்த கூட்டுற துறைக்கிற வேலையில் இருக்கக்கூடாது அடிச்சு போட்டு அந்த கல்லில் பதிச்சு வேண்டிய ஓ நீங்கள் எவ்வளோ அது கிண்டிகளுக்கு பாக்ஸ் வராது ஒரு அடி 1 அடி ஏன் இந்த 3 காணாது அங்கே காணேண்டா நாங்கள் ரஸ்க்கு போடுவோம் இப்போ ஒன்று காட்டினா 40 அடி சரியா அடி போடலாம் இது கூட வரும் 40 தான் 45 44 40 அடிக்கு அங்கேயும் கொஞ்சம் ஒரு பாரில் போட்டு இந்த ரஸ் போட்டு எழுப்பி விட்டுனாங்க பலாரியில் இப்போ அவரு காட்டிட்டு வந்தாங்க எழுப்பிங்க அப்புறம் விழுந்தே பார்த்தீங்களே நீங்க ஏதாச்சும் விழல புளேட்ல இருந்து விழுந்து அது இல்லை நாங்கள் ஒரு நாளை போட்டுருவோம் 3 காணும் இல்லை 4 போட்டுருவோம் சேர்க்கிற அணிக்காட்டு 4 போடுவோம் 4 போட்டுருவோம் இழப்பு தானே அப்பா செய்கிற பலமா செஞ்சிடும் முன்னுக்குண்டு பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ அவருக்கு உயர்த்தி நான் நல்லா பாருங்க ஒரு அண்ணன் பெயிண்டிங் வேலையை முடிச்சு தான் செய்யலாம் ஒட்டியிருந்தேன் ஓ பாருங்க என்றால் பொஷா என்ன சொல்கிறேன் நீங்கள் எப்படி அழகாக
அந்த பீமோட கனெக்ட் பண்ணி இப்படி அப்படி இறங்கினாலும் படி இருக்கா இப்படி வந்த ஒரு சின்ன ஏதோ ஒன்று இப்படி எடுத்தால் தான் நல்லா ஏனாக்கு நீ இது வந்து நல்லா இங்கே வளைக்கவும் கூடாது ஒரு சின்ன வலை வந்து இப்படி எடுக்கும் கொஞ்சம் உயரமாக தான் பெறணும் மேலே மழை தண்ணிக்கு சைட்டுக்கு பீலி போட்டு அடிச்சு பீலி அடிச்சா ஏரியா சரி அப்போ பெயிண்ட் வேலை இஞ்சால் பெயிண்ட் வேலையும் வந்து மெயினாக என்ன பெயிண்ட்டுக்கு மட்டும்தான் சாரம் போடுவோம் இஞ்சால் எஸ்டிமேஷன் போட்டு சொல்லுங்க நோமலா கடிதம் ஒன்று ஆக்கா ரெண்டா அப்போ நீங்கள் அதெல்லாம் வளைக்கணும் வேணா பொக்ஸோலாம் அதுக்கு தான் வளைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போகிறோங்க வர இது விளையாட்டு 4 ரஸ்க் அந்த ரஸ்க்கு தான் நாங்கள் 4 எண்ணெய்களை 2 மேலங்களுக்கும் போட்டு அடிப்போம் அப்போ 8 கொண்டு போய் கொடுக்க மிஷினில் வளைச்சி தருவோம் அப்படியே கொண்டு வந்தால் அந்த எங்களை டிசைனுக்கு எந்த ஆங்கிலோ அந்த வளைச்சி தருவான் தானே ரஸ்க் அடிச்சுட்டு தூக்கி இப்போ இது 4க்கு 4 போட்டுட்டு மேலுக்கு 2க்கு 2 வைப்பீங்களா மேலுக்கு 1.5 2 லைன் வெயிட் இல்லை தானே வெயிட் இல்லை சும்மா ஒரு லைன்லேயே கொடுத்துட்டு போகலாம் அப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே வேறு இது அடிக்கும் ஒரு லைனில் தான் நிற்கிறது இப்போ ரஸ்க்கு மாதிரி உங்களுக்கு அடிப்பேன் பார்க்குறேன் கொஞ்சம் ஹெவியாக நீங்கள் வேறு நீங்கள் தாங்குவோம் அது இல்லை சீரியஸாக தான் கேட்குறேன் தாங்கும் அது சிவரோட கனெக்ட் தாங்கும் இடையில குறுக்க ஏதாச்சும் பக்ஸார் போட்டு தான் நேரம் நிற்கிறது அதான் அதை கீழே விடுவேன் 2 பேரை பிடிக்கக்கூடிய பிள்ளைய கீழே பிடிக்கக்கூடிய அது உங்களை பிடிக்கிறக்கே அறிஞ்சு நிற்கிறேன் அப்படியே செஞ்சு ஆடுக்கணும் அப்போ என்ன நேரடி அழைப்பேன்னுவாம்மா என்னல இப்போ நிகழ்வுக்கு உங்களை மலைக்கிறோம் இங்கிட்ட விசிட்டிங் காட்டு மூவேந்தரை மலைக்கிறோம்னு சொல்லியிருந்தேன் இங்கே மலைக்கும் உங்கள் என்ன சாமான் இது என்ன வழக்கம் உங்களை 12ஆம் நிகழ்வுக்கு அழைக்கிறோம் நிகழ்வுக்கு சொல்றாங்க செத்தல் வெங்காயம் மிளகு இஞ்சி உள்ளி ரசம் அப்படி பார்க்கலாம் ஆயிட்ட நிகழ்வு இரண்டு நிகழ்வு அப்ப சொல்ல மாட்டோம் அப்பா சொல்ல போறீங்களா என்னண்டு இப்போதைக்கு பெற சொல்லிக்கிறாங்க இப்போதைக்கு உங்களுக்கு அழைப்பு விட்டுக்கிறாங்க 3 பேருமாங்க நீ அழைப்பு சாப்பாட்டுக்கு மச்ச சாப்பாடு மற்ற வந்து நிகழ்வில் ஒரு நாள் சமைக்காத சாப்பாடு சரியா அப்போ நம்ம இது அந்த பரந்தன் கல்யாணம் அப்பண்ணா இல்ல சாப்பிட்டு அந்த சாப்பாடு சாப்பிடுறோம் நிகழ்வில் இது வரைக்கும் சமைக்கல சரியா இந்த 2000 ரூபாய் காசு எல்லாம் வேண்டியாச்சு ஸ்பெஷலா சமையலுக்கு ஆக்கல இறக்குறோம் இறக்குறீங்களா பின்ன ஆத்தே அப்படியெல்லாம் என்ன அதுக்கு ஒரு பிளான போடுவோம் மொண்டில் இப்படி ஒரு சின்ன இதுக்குள்ள ஒரு சின்ன கேவ் எடுத்து போட்டு இப்படி எடுத்தாலும் படிவாக இருக்கும் அப்படி இல்லாட்டி இப்படி எடுத்தாலும் இங்கே தண்ணி வரக்கூடாது இங்கே இருந்தால் சிவர் கருத்து அது சிக்கல அப்போ அந்த இடவே எடுப்போம் நீல சீட்டே அதுக்கு தான் வளைச்சி அடிக்கலாம் அது பிளாஸ்டிக் தான் வளைச்சி இப்போ நீங்கள் பூட்ட போகிற அந்த ஓட்டுக்கெல்லாம் தண்ணிறாங்க ஒட்டுறது எங்களுக்கு இதுக்கு இந்த வழிபாடி ஒன்றும் இல்லையோண்ணா இந்த வீட்டுக்கு அடிக்கத்தானே போகணும் இல்லையோ உள்ளுக்குள்ளான எல்லாரும் போகிறது வழிப்பக்கம் வீட்டுக்கு வழிப்பக்கம் வச்சா சிக்கனு அது எதுவும் வாடகைகளுக்கு ஒரு தெரியா கொள்ளா ஜாமளியை வந்தா கொண்டா லேட்டாக வந்தா நைஸாக வந்து படுக்கிறான் அது வேலியாக வந்த மாதிரி அதடா தம்பி இந்த என்ன அந்த வாடகைக்கு கொடுக்குற ஐடியாவில் இருந்தால் வீட்டுக்காரரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுக்காண்டி அந்த பக்கத்தால் கொடுத்துடுவாங்களா அப்படி இது வாடகைக்கு போகிறது படிப்புறம் ஒன்று வச்சுப்பாங்க அது கனாட்டோ கீழே மேலே இது வெளியில் விட்டால் கரைச்சல் போகிறேன் நாங்கள் எங்களுக்கு தெரியாமல் நேரம் என்ன புத்தா 1:30 ஆச்சு இப்போ சரி சாப்பாடு சாப்பிடுவோம் அப்போ நீங்கள் ஒரு கணக்கொண்டு பார்த்து சொல்கிறீங்களே ஏன்னா வடியா போட்டு தான் அந்த மாதிரி மேலுக்கு போகிற சீட்டும் வந்து கொஞ்சம் முதல்ல இதை பெயிண்ட் அடிக்க அப்புறம் சீட் போட்டுனா பெயிண்ட் அடித்தா இல்லை இப்போ இல்லை சொல்கிறேன் நான் நான் பாலை வர சொல்கிறேன் எங்கள்கிட்ட பெயிண்ட் அடிக்கிறாத வர சொல்லி சரி இது வந்து ஒரு 3 நாள் முன்னாடி வந்து வீடியோவில் காட்டு பண்ணிக்கிறேன் அதாவது மோட்டர் வைக்கிறதுக்கு கூடிய ஒரு பிளான் உண்டு அதாவது இதுக்கு பக்கத்தில் கிணறு இருக்கிறதால அப்போ பக்கத்தில் வச்சு அங்கே தண்ணி சப்ளை பண்ணுற மாதிரி
அப்போ அந்த வேலையுமே வந்து இன்றைக்கு ஒரு வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குது. காலமே தான் நாங்கள் இதில் இருக்கிற பிளாட்டெல்லாம் வந்து ஒரு 4-5 வேலை சேர்ந்து இதில் தூக்கி வச்சது. இது இன்னும் இதுக்கு வேலை முடியல. ஆனால் இதுக்கு ஒரு மாவுல் பாய்க்கிற பிளான் ஒன்று இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு வந்து மாவுல் பாய்க்கிறால இல்லை எக்ஸ்ட்ரா மாவுல் சில மாவுல் மிஞ்சிருக்குது. அப்போ அதையும் இந்த பக்கத்து வெளிப்பக்கத்துக்கு பாய்ச்சி விட்டால் அதுவும் ஒரு பார்க்க ஒரு லுக்காக இருக்குமென்றக்காண்டி இந்த வேலையை முடிஞ்சிட்டு இனி வந்து இங்கேயால் பைப் லைன்கள் அவங்க வாட்டுக்கு வந்து பிளம்பிங் காரர்கள் செய்வினோம். அந்த கட்டத்தில் வந்து எங்களோட வேலைகளும் வந்து எப்போ முடிக்கிறன்ற ஒரு ஆர்வத்தோடு போய்கொண்டு கட்டாயம். ஏனெண்டா வருஷம் தொடங்கி இந்த 3 மாதம் முடிய போகுது, நடந்து கொண்டு இருக்குது 3ஆம் மாதம். எல்லாமே இறுகி போய் கொண்டு வருது. என்னண்ணா உனக்கு என்ன இப்போ இறுகிய போகுது? எல்லாருக்கும் இறக்கத்தெல்லாம் போகுது, எல்லாம் சிக்கலாக கிடக்கு. வாழ்க்கையை கேட்டுறேன். பின்னே கஷ்டப்படானா பூசி போட்டாங்க இது ஆகல் சிம்பிளாக. அது என்ன 2 ஊசினாடா நானே தான் மாவல் பதிக்கிறதா கொஞ்சம் கஷ்டப்படுவேன் அன்றைக்கி. என்ன அதான் நான் ஏன் பூசி போட்டு கட்டிக்கலான்ட்டு. பின்ன பூசி போட்டு கட்டினாலும் மாவல் வைக்க போகிறேன். பின்னுக்கு என்ன மாவுள் வைப்பான்? பின்ன இதே வழி என்னக்குனே நீங்கள். ஆனால் இது ஒரு பல மதில்றாப்பா கடவுளே. அதுவும் அடியால் வெடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு லைன் அப்படியே தொங்கல்ல இருந்து. ஆனால் பழைய மதில்னாலும் அவ்வளோ ஸ்ட்ராங் அந்த மதில். 10 நிமிஷம் ப்ரொஜெக்ட் தந்துருக்கு. 10 நிமிஷம் ப்ரொஜெக்ட். அதுதான் 10 நிமிஷமும் 10 வருஷமாக இருக்குது இந்த ஃபீல். அன்றைக்கி இருந்த மேல் பிளேட்டும் பூசுவாங்க போல. ஏண்டா சே அதே பூசுவாங்க. சிமெண்டல் வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன சரி நம்ம அடிச்சு அப்புவோமா இது அப்பு பாப்போம். சரி அதுக்குள்ள அந்த வேலை தலை நடந்து கொண்டு இருக்குது. மேலேயுமே வந்து இன்றைக்கு வந்து அந்த ஜிப்சம் வேலைக்காக அந்த டிசைன் போடுறாங்க பொடியல். அதுக்குள்ளுமே 4 மணியோடு போயிடுவாங்களே. ஏதோ ஒரு அலுவலகம் இருக்குது பொடியலுக்கு தெரியாதோ. கேகேஸில் அந்த சில இசை நிகழ்ச்சி நடக்கிறதால முடிஞ்சோ 2 நாள் எது கேகேஸில் ஃபங்க்ஷன் 6-7-8. அதுக்குரிய மெயினுக்குரிய ஆள் வந்து பஸ் வந்து வரல. அவர் வந்து அந்த டிசைனையும் வந்து போட்டு கொடுப்பார். அது எந்த வகையில் போகிற சொல்லி அண்ணா தான் தெரியும். வந்து டிசைன் அப்படியே மோட்டோ கிடம் கூட இந்த தலைவட்டையும் சுற்றி காட்டு. அப்படியே இல்லை ஆட அவன் இல்லை பாருங்க அந்த கோட்டை பாருங்க. நான் சுற்றி காட்டுறேன். கோட்டை காட்டு. இது வந்து எல்லாம் ஒரு மெமரிஸ் தான். இந்த மெமரி வந்து எப்படின்னு நான் 9ஆம் ஆண்டு படிக்கக்குள்ள எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தில் இப்படி தான் வான் கட்டு போகிறது. அப்போ அந்த வகையில் நானும் அந்த ஒரு ஞாபகத்தை வந்து அந்த தலையில் வந்து பொறிச்சேன் நான். அது மட்டும் இல்லாமல் கவிதாசம் வந்து சைடால் கோடோடு போட்டிருக்கான். மிகவும் அவனுக்கு உண்மையிலே ஒரு அழகாக இருக்கிறது. சொல்கிறேன் அந்த வகையில் இனித்தான் நாங்கள் வந்து ப்ளாக் சேனலுக்கு வீடு எடுக்க போகணும். கனகாலத்துக்கு பிறகு அண்டைக்கு கரவட்டியில் இருக்கிற அம்மா அவரால் வந்த விடியம் அண்டைக்கு போன இடத்துல ஆள்ற வீடெல்லாம் பூட்டி கிடந்தது. ஆளோட காய்ச்சி தான் பெம்பலாக இருந்தீங்கடாப்பா. அதான் நாளோட போகலாம், பிரச்சனை இல்லை. அங்கே நிற்பாவாள் வகுத்த கொஞ்சம் வைக்க பார்க்கலாம். சாப்பாடுகள் கூடினாலாம் பெரிய ஒரு சிக்கலாக போகுது. ஆளுமே வந்து வெளியில் போயிட்டு செல்லக்களையும் இனி வந்து டைம் ஆகிடுது. நாங்கள் வெளியில் போகிறதாங்கிறாங்க தான். சின்ன வேலை இப்படி நல்லபடியாக எங்களோட வீட்டில் போய்கொண்டிருக்கிற சந்தோஷம் அதையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் வேலைக்கு வந்து ஆக்கள் வாரன்றது உண்மையிலே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது இந்த இடத்துல. பெட்ரோல் பிரச்சனை வெயில் அடிக்குது. என்ன செய்வேன் நானா இதுக்கு மேலே ஏறு நில்லுவா எப்படி பலவண்டு வா. சே விசர்க்கையில் இப்போ பூச்சி கிடக்கு பிறகு பூச்சியில் வெடிச்சிடும். 2026 மார்ச் மாதம் 10ஆம் தேதி 1:30க்கு அவ்வளோ ஆச்சு. 1:30 ஓ இப்போ ஒரு 10 நிமிஷம் வைங்க. ஒரு டக்கான வாரண்டோ சொல்லி போட்டா இருக்கு வந்தேன். 10 நிமிஷம் வைங்களா 10 நிமிஷம் வையம்னா பிறகு அடிக்க சொல்லியிருப்பேன். யாருக்கு அம்மா இதெல்லாம் வந்து அந்த கதைக்கு ஒரு பப்பலாக இருக்க விட அப்படி அந்த கதைக்கு அவன் நீயே அம்மாண்ட நீ அப்பா யாரை படிச்சு அம்மா தான் இதில் இப்படி கேள்வி கேட்பி இல்லையா? அப்பா அது பப்பலா வரும் இல்லையோ? பம்பலா காட்டி விட யார் அடிச்சேன் அப்படி காட்டிக்கலாம். அம்மாண்ட பேர் அப்படி ஜோன்னு வச்சுக்கிறேன். ஏபி ஏபி என்ன அம்மா அப்போ கூட அதே அடிச்சு அம்மாண்ட அடிச்சுக்கலாம். என்ன செய்வோம் போவோம். என்ன வேணும் அழை காட்டுறா? நீ அந்த இது கோழி கூடு எப்படி கேளு நான் கூடுவோம். இல்லை அப்படித்தான் இருக்கு பாக்க. ஓமடா இல்லை அட உதுக்கும் ஜிப்சம் அடிக்குவாமா உள்ளுக்கு? உண்மையாக தான் ஜிப்சம் பண்ணிட்டா அந்த ஜிப்சம் அந்த இது வேறு அது நல்ல ஒரு டிசைனாக இருக்கும். ஜிப்சம் அடிக்கிறா
பொடியை விரைச்சி போனார் இதுக்குள்ளே இப்படி ஜிப்ஸ் படிக்கிற சொல்லி அந்த வகையில் சந்தோஷம் எங்கள்கிட்ட வீடியோ பார்த்து இதோட நாங்கள் முடிச்சு கொள்கிறோம். சே ஆ அவசரப்பட்டு முடிக்கா ஏ அவ்வளோ அநியாயம் கிடக்கணும். டைமில் இல்லை குளிக்க சரி இந்த மோட்டர் தொட்டி இந்த மோட்டர் டேங்க் இது கட்டிக்கு தானே புதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லலாம்? எதுக்கு புது மதும் கிட்டத்தட்ட ஒரே ஷேப்லாம் நடக்கு. ஓ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லலாம்? அது கொஞ்சம் பெரிய அறைக்கு ரைட் பிடிச்சிட்டேன் அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இதெல்லாம் உடைக்க தானே வேணுமே. அது ஏன் அதை உடைப்பேன்? ஆ அதே உடைப்பேன். அதான் நான் யோசிச்சிட்டேன். அதுக்கே நான் குளிக்கிறேன். அதை உடைச்சு போட்டு என்ன வர வெளியில் குளிக்கிறேன். அப்போ அதான் போய் குளிக்கலாம் விடுவேன். வீட்டுக்குள்ளே கட்டிக்க பார்த்து கேட்டு யாரும் குளிப்பேன். அது சார் புதுசல்லோ அநியாயம் இல்லை. புதுசில் யாரும் குளிக்கிறதோ இனிதான் வந்து முக்கியமான வேலைகள் இருக்குது. அதாவது இந்த வீட்டை வந்து உடைச்சி ஃபுல்லாக கிளியர் பண்ணணும். இதுக்கு ஒரு குறைஞ்ச ஒரு 5-6 நாளாக வேணும். இந்த வீட்டெல்லாம் உடைச்சி அந்த கல்லில் வந்து எங்கேயா அப்புறப்படுத்தணும் முதலாவது. அதுக்கு பிறகு தான் வந்து வீடே ஒரு கம்ப்ளீட்டான மாதிரி இருக்குது. அது யாருக்கும் அப்படியே கண்ட்ராக்டாக கொடுத்து அடுப்பாங்க. அந்த யாரும் கேட்டே இல்லோடா. சுவாஸ் கேட்டது சரி இல்லை வேறு யாரும் கேட்டே இல்லை. எது அந்த ஆள் சுவாசினா மரத்தை கேட்டது வந்து மேடம் இது கோடு இருக்கு, நல்ல மரம்டாப்பா அவ்வளோ கல் இருக்குது. வீடு அத்திவாரங்களுக்கு போடலாம். கொடுத்து விட்டா அவங்களே வந்து எல்லாம் உடைச்சி எடுத்துட்டு போவாங்க. ஓ உண்மை அவ்வளோ நல்ல மரம். ஆறாவது கோழிக்கூடுகளோ சில கொட்டிகள் அடிக்கிறண்டாலும் அதை பயன்படுத்தி அடித்தா சொல்லி யாருக்கும் தேவைன்னா சொல்ல சொல்லி அரை விலைக்கே கொடுக்கலாம். விலைக்கு கொடுக்கலான்னு இல்லை செய்யலாம். ஆனால் நல்ல பிளப்பணம் பணையல்லும். ஆ ஆனால் ஆளே செய்வேன் சிவாஜினா ஃபுல்லாக அவர் ஆள் தானே அவர் காய்ச்சி வரேன் சிலர்கள் எப்போ உடனே தர சொல்லி ஆளும் வந்து சும்மா ஆள் வந்து இப்படியான பழைய பொருட்களை செஞ்சு அதை ஒரு சிற்பமாக்கி விட்டுரும். அந்த வேலை சந்தோஷம். இனி வந்து இதுக்கு ஃபுல்லாக நிலம் வளர்க்கணும். பிறங்கால மதில் பூச்சி முன் மதில் பூச்சிண்டு பெரிய பெரிய வேலைகள் வந்து இனித்தான் வந்து ஆரம்பிக்க போகிறோம். அந்த வேலை சில வேலையில் இறுதி கட்டது கொண்டு வந்தாலும் சந்தோஷம். இந்த மை செல்ஃப் சொல்லும் நீ எதாவது ஒன்று படித்தேன். படித்த ஓலையர் மட்டும்தானே அண்டா அதுக்கு தான் சொல்லேன். அதுக்கேற்ற வந்து அதுக்கேற்ற மாதிரி சொல்லேன்டா. மை நேம் இஸ் கிஷோ. இங்கிலீஷ் பாடம் இருக்குல்லையா? நான் இங்கிலீஷ் பாடம் ஃபெயில் ஆகல. நீ இங்கிலீஷ் சூஸ் பண்ணலையா? அப்போ இடத்துக்கு ஏற்றவே சொல்ல வேண்டியதாட்டா. அட்டை பாசிட்டே ஃபெயில். அப்போ அவர்த்த விட்டின்னு வச்சு கேட்போம். இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி சொல்ல வேண்டிய அதையாச்சும் இவ்வளோ ஒரு வடிவம் அப்படி நான் வந்து ஒரு கதை வைக்கலாம் நினைக்கிறேன். என்ன சரி இந்த வடிவுக்கு காரணத்தை சொல்ல. ஆ சரி நீ சின்னலேருந்து வடிவா இல்லை இப்போ வடிவோ? சின்னலேருந்தே வடிதான். ஆ சின்னலேருந்தே வடிதான். சின்னலேருந்து வடிவா? பேய் வடிவு. இப்போ கொஞ்சம் மோசமாக போன இந்த வெயிலில் அடிபடுறால முதல் நல்ல வடிவு. நானா போ 2 மணி ஆகுது. அந்த வகையில் சந்தோஷம். இன்றைய நாளைக்குரிய குளிக்கிற ஒரு நாள் காட்டணும்டா விசாரா. வெளியிலேண்டு குளிச்சா உள்ளாண்டு குளிப்பார். அது கிடத்துல அள்ளியில் குளிச்ச வந்து உள்ளாண்டு குளிக்கிறதா விசாரா. இப்போ அந்த வகையில் சந்தோஷம். இன்றைய நாளைக்குரிய வேலையில் வந்து ஓடி சவுக்காரம் முதல்ல என்னது போடுறோம் நீ? கையில் தான் தொடக்கிறது எல்லாம். நான் அதை யோசிக்கல. நாங்கள் பொதுவாக முகத்து தான் போடுறது முதல்ல. நான் கைக்கு தான் போடுறேன். நீ கைக்கு தானே? சுத்த சுகாரம் கூட. நீ சுகாரத்துக்கு என்னைக்கு உனக்கு பி ஆ பி பியோ பியோ பி பி முந்தி ரிசல்ட் பியிலே வந்தோ? பி என்ன ஒரு ரிசல்ட் வந்தோ முந்தி? பி இல்லை. அப்போ ஏன்டா சிரிக்கிற? ஆங்கில எழுத்து அதுவும் ஒன்று தானே? அது ஒன்று. ஆனால் அது இல்லை. ஆப்ஷன் இல்லை. ஏபிசி சொல்ல சிரிக்காத நீ. ஏன் நீ பி சொல்ல சிரிக்கிற? இல்லை இல்லை பி எந்த ஆப்ஷன் இல்லையா? இல்லை பி இருக்கிற ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, எஃப் இருக்கு, டிபியில் இல்லை. அதாவது மக்களே இது வந்து ஒரு இவ்வளோ சிரிக்க வைத்தாலும் அப்படி எனக்கு கதையில் காய்ச்சி கொண்டிருக்கு. ஆனால் மற்றபடி ஒன்றும் இல்லை. அந்த வேலை சந்தோஷம். நாங்கள் வந்து வீடியோ பிடிச்சி கொண்டு பியில் தொடங்குற ஒரு பறவைன்ற பேர் சொல்லு. பீனிக்ஸ். பீனிக்ஸ். வேற இன்னொன்று என்ன? பீகாக். அப்படி எடுக்கிறான்.
பிக்கக்கூடாதுன்னு அவனி சொல்ல பாவஜிப்பா சொல்லட்டா பாகடி கூட அவன் சொல்ல பிக்கக்கூடாதுன்னு பீக்கோக்கெல்லாம் முயல் குயில் குயிலா கொஞ்சம் இப்போ நாங்கள் வந்து இத்துடன் வந்து வீடியோ வந்து நிறைவு செய்து கொண்டுறோம். டைம் வந்து 2 மணி. இனித்தான் ப்ளாக் சேனலுக்கு வெளியே வீடியோ எடுத்துகிட்டு இனி வந்து வீட்டு வேலைகளை வந்து சம்பளம் கொடுத்து அப்போ போயிட்டு ஏலியாக வரணும். அந்த வேலை சந்தோஷம். இனி நாளைய தினத்துலேயும் வந்து ஏதாவது ஒரு அப்டேட்டாக காட்டிட்டு இனிமேல் வந்து எங்களோட வீட்டு வேலை வந்து எஸ்கேவி சேனல் வந்து ரன் ஆக போகுது. ஏன்டா வெளியில் போய் வீடியோ செய்கிறதுக்கு வந்து டைம் வராது பெரும்பாலும். ஏன்னா இறுக்கமான வேலையை போய் கொண்டிருக்கு. நாளைக்குமே நைட்டும் சாடையாக மழை வந்து தூர்றது. ஏன்டா மழை தூர்னா அந்த மேல் ஜிப்சம் வந்து தண்ணி உள்ளே போனால் டேமேஜ் ஆகிடும். பிறகு அடித்ததுக்கே பிரயோஜனம் இல்லை. அதுக்காண்டி சைட் கண்ணாடிகள் வச்சா தான் உள்ளே தண்ணி போகாது. இப்போ அண்ணாமே ஹாஜர் வந்து கண்ணாடி வைக்கிறதுக்கு நாளைக்கு நம்ம ஆளும் நாளைக்கு வரான்னு சொன்னவர். இப்போ வந்தால் ஓரளவுக்கு வந்து சிறப்பாக முடிக்கலாம். இந்த வேலை சந்தோஷம். இதில் வந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். நாளை வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.